அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சியான சோழா கற்பது தமிழிலிருந்து பொருள்கோள் பற்றிய கருத்துக்கள் காண இருக்கின்றோம்பா. அதாவது நன்னூல் கூறுகின்ற பொருள்கோள்கள் எத்தனை, அவற்றை எவ்வாறு ஒரு தேர்வுல டெஸ்கிரிப்டிவ் டைப்ல கேட்டாங்கன்னா எப்படி விடை எழுதல் வேண்டும் என்பது பற்றிய கருத்துக்களை காண இருக்கின்றோம்ப்பா. எப்படி விடை எழுதணும் அப்படின்னு சொல்லி 1 by 1 நம்ம சொல்லிக்கிட்டே வரோம்ப்பா. சரிங்களா? அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொருள் கொள்ளும் முறை பொருள்கோள் எனப்படும். தொடைநயம் நோக்கி போக்கப்பட்ட சொற்கூட்டத்தை உடைய செய்யுளில் சொற்களை நேராகவும் மாற்றியும் அமைத்து கொண்டு பொருள் கொள்கின்ற முறையே பொருள்கோள் என வழங்கப்படும். அப்போ ஒரு தொடைநயை நோக்கி நினைக்கிறாங்க, பாவ நயம் சொல்லுவோம் இல்லையா, அதை நோக்கி எதுகை மோனை இதை வைத்து நினைக்கிறாங்க, ஒரு சொற்கூட்டத்தை வைத்து ஒரு செய்யுள் இயற்றுகின்றார்கள். அந்த செயலில் இருக்கின்ற சொற்களை நாம் நேராகவோ அல்லது மாற்றியோ அமைத்து கொண்டு பொருள் எடுத்துக்கொள்கின்ற முறைதான் பொருள்கோள். நன்னூலானது 8 வகை பொருள்கோள்களை கூறுகின்றது. பொருள்கோள் பற்றிய செய்திகளை நன்னூலானது பொதுவியலில் கூறுகின்றது. சரிங்களா? இப்ப பொருள்கோள்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப அதனுடைய பெயர் என்ன, வகை என்ன? யாற்று நீர், மொழிமாற்று, நிரல் நிறை, விற்பூட்டு, தாப்பிசை, அலைமறி பாப்பு, கொண்டு கூட்டு, அடிமறி மாற்று என பொருள்கோள் 8 வகைப்படும். கூறுவது யாரு? நன்னூலார், அதாவது பவணந்தி முனிவர். இப்ப அதுக்கான சூத்திரம் கொடுக்கின்றார்ப்பா. யாற்று நீர், மொழிமாற்று, நிரல் நிறை, விற்பூன், தாப்பிசை, அலைமறி பாப்பு, கொண்டு கூட்டு, அடிமறி மாற்று என பொருள்கோள் 8. சரிங்களா? 411 சூத்திரத்தில் அமைக்கின்றார். இப்ப ஒவ்வொன்றுக்குமான விளக்கங்களை எடுத்து எழுதல் வேண்டும்பா. இப்படித்தம்பா. அதாவது பொருள்கோள்னு சொல்லி கேட்டாங்கன்னா முதல்ல பொருள்கோள்னா என்ன அப்படிங்கிற சொல்லணும். எந்த நன்னூலில் இருக்கின்ற பொருள்கோளை பற்றி கூறுக அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நன்னூலார் 8 வகை பொருள்கோளை கூறுகின்றார். அதனை பொதுவியலில் அமைக்கின்றார். அதற்கான சூத்திரம் என்ன அப்படின்னு நினைக்கணும். இப்ப ஒவ்வொரு வகை பொருள்கோள். யாற்று நீர் பொருள்கோள். யாற்று நீர்னாக்கும் ஆறுன்னு அர்த்தம். அதான் ஆற்று நீர். திரும்பாமல் ஒரே முகமாக ஓடுகின்ற ஆற்று நீரின் ஓட்டம் போல் சொற்கள் முன் பின்னாக மாறாமல் நேராகவே பொருள் கொள்ளப்படுவது யாற்று நீர் பொருள்கோள் என வழங்கப் பெறுகின்றது. சொல் அரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. அதாவது ஒரு வயல்ல ஒரு நெல்லானது எவ்வாறு வளர்ந்து காய்ந்து இருந்தது, அதை காய்ந்துனாக்க செழித்து வளர்ந்து இருந்தது, அதை எப்படி காட்சி வைத்தது என்பதுதான் இந்த சொல்லரும் சூழ் பசும்பாம்பில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த சொல்லுனா என்ன அப்படின்னாக்க நெல். அதாவது நெல் எனும் எழுவாயை முதல்ல எடுத்து அதன் தொழிலாகிய இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி கடைசியா வருது பார்த்தீங்களா, இது வரைக்கும் வினையச்சங்களை ஒன்றை ஒன்று கொள்ளும்படி இடையில் முறையாக வைத்து காய்த்தவே அப்படின்னு சொல்லி தனியா சொன்னாரு. அப்போ இதெல்லாம் எச்சங்களாக்கி இதனை முற்றாக, அதான் பயனிலையை இறுதியில் வைத்து முடித்துள்ளமையை நோக்குக. சரிங்களா? அப்போ ஒரு நெல்லானது அது வளர்ந்து எப்படி பாம்பினுடைய தலை விரித்து தோற்றம் இருக்குமோ அது போன்று அது காட்சி அளித்தது. அது எப்படி? கரு இருந்து சூழ் கொண்டுதானே வரல, அதான் சூழ் பசும் பாம்பின்னு சொல்றாரு. கரு இருந்து இன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தர் இறைஞ்சி காய்த்தவே. அதாவது கற்றவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும், கற்ற கல்வியின் காரணமாக அடக்கமாக இருப்பான். ஆனால் அந்த அடக்க குணம் இல்லாத நினைச்சுவான், செல்வம் மட்டும் உடையவன் தலை நிமிர்ந்து கொண்டு இருப்பான். அப்படியாக இருந்து அது இருந்து இன்று கடைசி அது எப்படி அந்த நெல் மணிகள் விளைந்து காட்சி அளித்தன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், கல்வி சேர் மாந்தர் இறைஞ்சி காய்த்தவே. அப்ப அன்புடைய மாந்தர்கள், கல்வி கற்ற மாந்தர்கள் எப்படி தலை தாழ்த்தி இருப்பார்களோ அது போன்று நெல்மணிகள் இருந்தன என்கின்ற காட்சி நம்ம இது. சரிங்களா? மற்றைய நோக்காது அடிதொரும் வான் பொருள் அற்றற்று ஒழுகும் அகுதி ஆற்று புனலு.
வான் பொருள் அப்படின்னாக்கும் மழைன்னு அர்த்தம். வானத்தில் இருக்கின்ற பொருள் அதுதானே. அது எப்படி இந்த அழகா அப்படியே மழை பெய்யுமோ அப்படி மழை பெய்ந்த உடனே தண்ணி என்ன செய்யும், இந்த நீரானது மற்றைய நோக்காது, எவற்றையுமே நோக்காமல் எப்படி செல்லு கொண்டு இருக்குமோ அது போன்று அற்றற்று ஒழுகின்ற அது ஆற்று புனலே. இது நூற்பாக இதையும் எனக்கு எழுதணும். அடுத்து இரண்டாவதாக மொழி மாற்று பொருள்கள். ஏற்ற இரண்டு பயனிலைக்கு பொருந்தத்தக்க சொற்களை இயலாத பயனிலைக்கு தனித்தனியே கூட்டி ஓர் அடியினுள் கூறுவது. இது நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரே அடியில தான் மொழி மாற்று பொருள்கள் ஆகும். ஓர் அடியில் உள்ள சொற்களை அவை தரும் பொருளுக்கு பொருந்த மாற்றி கூறுதல் மொழி மாற்று. மொழி என்றால் சொல்லுன்னு அர்த்தம். அந்த சொல்லை பொருளுக்கு ஏற்ப என்ன செய்யணும், ஆமா மாற்றி மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இப்ப அதுக்கான ஒரு சான்று. கரையாட கெண்டை கயமாட மண்ணை சுரையாய அம்மி மிதப்ப வரையறைய யானைக்கு நீட்டு முயற்கு நிலை என்ப கானக நாடன் துணை. என்னுடைய தலைவனுடைய துணையில எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ, கெண்டை மீனானது கரையில குதித்து கொண்டிருக்கும். இந்த மண்ணைனாக்கும் மயில் நட்டம் அது என்ன செய்யும், தண்ணீரில் ஆடிக்கொண்டிருக்கும். அம்மியானது அதாவது சுரக்காயானது தண்ணீரும் மூழ்கி இருக்கும். அம்மியானது மிதந்து கொண்டிருக்கும். அதே போன்று அவனுடைய மலையில் பார்த்தோமானால் அந்த தண்ணீரில் யானையானது நீந்தி கொண்டிருக்கும், முயலானது நேராக நின்று கொண்டிருக்கும் என்று கூறுவதாக. அப்போ ஒரு அடிக்குள்ளேயே இப்ப சொற்களை மாற்றுதல் வேண்டும். என்ன அர்த்தம், கரையாட கெண்டைன்னு இருக்கு. அப்ப கெண்டைனா என்ன செய்யும், அதாவது தண்ணீரில் மூழ்கிக்கொண்டிருக்கும், மண்ணையானது கரையில் ஆடிக்கொண்டிருக்கும். கெண்டை கயமாட. அதே போல சுரையாழ அம்மி மிதப்ப. அப்ப சுரையானது மிதப்ப, அம்மியானது ஆழ. அதே போன்று யானைக்கு நிலை, முயலுக்கு நீட்டு. சரிங்களா. அப்போ இந்த மாதிரியான சொற்களை ஓரடிக்குள்ளேயே மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் தான் மொழி மாற்று பொருள்கள். ஏற்ற பொருளுக்கு இயையும் மொழிகளை, மொழிகள்னா என்ன அர்த்தம், சொற்களை மாற்றி ஓர் அடியுள் வழங்கல் மொழி மாற்று. இந்த சூத்திரத்தை எடுத்து எழுதணும். அடுத்து மூன்றாவதாக நிறை பொருள்கள். பெயர் சொல்லும் வினை சொல்லும் ஆகிய சொற்களையும் அவை கொள்ளும் பெயரும் வினையும் ஆகிய பயனிலைகளையும் வேறு வேறாக வரிசைப்பட அமைத்து முறையாக ஆயினும் முறை மாறுபட ஆயினும் இதற்கு இது பயனிலை என கூறுவது நிறை பொருள்கள் ஆகும். அதாவது பெயர் சொல்லும் வினை சொல்லும் இருக்கும், அதுக்கு ஒரு பயனிலை. அது முறையாக அமைக்கின்றோமோ மாறுபட அமைக்கின்றோமோ அதுதான். முறையாக அமைத்தால் முறை நிறை பொருள்கள், எதிராக மாறுபட அமைத்தால் எதில் நிறை பொருள்கள். இவ்வளவுதான். சரிங்களா. உடுத்ததுவும் மேய்த்ததுவும் உம்பர்கோன் தன்னால் எடுத்ததுவும் பள்ளிக்கு இயைய அடுத்ததுவும் அந்நாள் எரிந்ததுவும் அன்பின் இறந்ததுவும் பொன் ஆ வரை இலை காய் பூ. சரிங்களா. அப்ப உடுத்தது என்ன, பொன். அடுத்து மேய்த்தது என்ன, ஆனா பசு. அடுத்து உம்பர்கோன் தன்னால் எடுத்ததுவும் மேய்த்ததுன்னு சொல்லிட்டு ஆய். அடுத்து எடுத்தது என்ன, வரை நகும் மலை. அடுத்து பள்ளிக்கு எய்ய படுத்ததுவும் அது இலை, படுத்தது இலை, ஆளிலையில் படுத்திருத்தல். அந்நாள் எரிந்தது என்ன, காய். இறந்தது என்ன, பூ. அப்போ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இதற்கு ஏற்ப என்ன பெயர் சொற்கள், அதற்கேற்ற வினை சொற்கள் முறைப்பட அமைத்தல். பெயர் சொற்கள் இவையெல்லாம் வினை சொற்கள். பொருளுக்கு ஏற்ப என்ன செய்கின்றோம், அவற்றை முறைப்பட அமைக்கின்றோம். இதுதான் முறை நிறை பொருள்கள், முறை நிறை ஆகும். சரிங்களா. அதுக்கு இன்னொரு சான்று கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப அடுத்து இன்னொரு பாடல் பாருங்களேன். வான்முகிலும் மின்னும் வருநிலத்து வீழ்ந்தது போல் தானும் குழலும் தனி வீழ்ந்தாள். இங்க பாருங்க, வான் முகிலும் மின்னும் வருநிலத்து வீழ்ந்தது போல். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க தானும் குழலும் இருக்கு. அப்போ இந்த முகில் போல குழலும், அதே சமயம் மின்னும் வருநிலத்து வீழ்ந்தது போல், அது போல தானும் அவள் வீழ்ந்தாள், தலைவி வீழ்ந்தாள். அப்ப முகில் போல குழலும் மின் போல தானும். அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டும் மாறுபட அமைகின்றது. எனவே முறை எதிர் நிறை ஆகும். சரிங்களா. பெயரும் வினையுமாம் சொல்லையும் பொருளையும் வேறு நிறி, அதாவது முதல்ல பெயரையும் வினையையும் பயனிலையும் என்ன செய்யறோம், அப்படியே வைத்துக் கொள்கின்றோம். அடுத்து என்ன செய்யணும், முறையினும் அதற்கு முறையாகவோ அல்லது எதிரினும்
நேரும் பொருள்கோள் நிரல் நிறை நெறியே. நூற்பா கட்டாயமா இணைத்து எழுதணும்ப்பா. சரிங்களா? அடுத்து பூட்டுவில் பொருள்கள். செயலில் முதலிலும் ஈற்றிலும் அமைந்திருக்கின்ற சொற்கள் தமக்குள்ளே பொருள் நோக்குதலை உடையது பூட்டுவில் பொருள்கோள் ஆகும். அதாவது ஒரு வில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கோ, அதை முதல்ல என்ன செய்வாங்க, இந்த நாணை இழுத்து கட்டுவாங்க. அதை என்ன செய்வாங்க அப்படின்னாக்கோ, இந்த அம்பு இப்போ இதுல இருந்து எய்ய போறது. ஆனா அதுக்கு முன்னால என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, அதனுடைய கீழ் இருக்கின்ற அந்த கயிற்றை எடுத்து இழுத்து மேல எடுத்து இழுத்து போட்டு முடிச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, அம்பை வைத்து எய்வார்கள். அந்த மாதிரி பூட்டுவதன் பேர் தான், இங்க கீழே இருக்கிறத கொண்டு மேல பூட்டுறது பேர் தான் பூட்டு வில்னு சொல்றது. அதுக்கப்புறம் தான் அந்த வில்லு அம்புன்னு சொல்றதை விட்டு எய்தல். சரிங்களா? அப்போ இதுக்குள்ள இந்த மாதிரி சொற்கள் இருக்கும். இரு கோடிகளிலும் வளைத்து பூட்டப்படுதலை உடைய வில் போல. இந்த வில் இது பார்த்தா இது ஒரு கோடி, இது ஒரு கோடி. அப்ப 2 கோடியில இருக்கிறத எடுத்து இழுத்து கட்டுவது போல. செயலில் முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருளில் பொருந்துவது பூட்டுவில் பொருள்கோள் ஆகும். பாருங்களேன். திறந்தடுமின் தீயவை பிற்காண்டும் மாதர் இறந்தபடி பெரிதாம் ஏதம் உறந்தேற்கோன் தன்னார மார்பின் தமிழர் பெருமானை கண்ணார காண கதவு. இந்த கதவுன்ற சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னா, எடுத்துட்டு போயிட்டு இங்க கொண்டு போய் சேர்த்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். கதவு திறந்துடுவீங்கம்மா, முதல்ல கதவை திறங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பெரிய குற்றம் ஆகிவிடும். அவருடைய தன்னார மார்பினை காணாவது இங்க பெண்கள் இறந்து படுவார்கள், இது ஒரு பெரிய குற்றமாகிவிடும், அதனால முதல்ல கதவை திறங்க அப்படின்னு சொல்வது போல் இந்த பாடல் கருத்து. இச்செய்யுள் திறந்தடுமின் கதவு என நோக்கி நின்று பொருள் முடிவுறுவது நோக்கத்தக்கது. என்ன? எழுவாய் இறுதி நிலை மொழி தமிழ் பொருள் நோக்கு உடையது பூட்டுவில் ஆகும். சரிங்களா? இந்த சூத்திரம் கட்டாயமா எழுதணும். ரொம்ப எளிமையா தான் இருக்கு பாருங்க சூத்திரம். அடுத்ததாக தாப்பிசை பொருள்கோள். செயலில் நடுவில் அமைந்திருக்கும் சொல் செயலில் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும் சொற்களுடன் பொருந்தி பொருளை தருவது தாப்பிசை பொருள்கோள் ஆகும். இதனை வடநூலார் மத்திம தீபம் என கூறுவர். அதாவது நடுவுள் இருப்பதனால் அதன் பெயர் மத்திம. எப்படி ஒரு ஊஞ்சல் இருக்கின்றது, அந்த ஊஞ்சல் இது பார்த்தீங்கன்னாக்கோ முன்னாலும் ஆடும், அதே சமயத்துல பின்னாலும் சென்று அது ஆடுதல். அது போன்ற ஒரு செயலில் இருக்கின்ற சொல்லானது முன்னேயும் சென்று பொருள் தருதல், பின்னேயும் சென்று பொருள் தருதல். அதுதான் இந்த மாதிரி நடுவுல இருந்து கொண்டு இது பண்றதுனால அதன் பெயர் மத்திம தீபம். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாத அலறு. அலறுனா குற்றம்னு அர்த்தம், பாவம்னு அர்த்தம். அப்போ உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண. அப்ப ஊன் உண்ண உண்ணாமை உள்ளது, இந்த ஊன்றத முதல்ல எடுத்துக்கணும். ஊன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. ஊன்னாக்க இறைச்சி. இறைச்சி சாப்பிடாமல் இருந்தால் நம்முடைய உயிரானது நிலைப்பாடாக இருக்கும். ஊன் உண்ண இறைச்சியை சாப்பிட்டோமானால் அண்ணாத்தல் செய்யாது அலறு, செய்யத்தகாத பாவத்தை செய்தது போல் ஒரு குற்றம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அப்ப அந்த ஊன் என்கின்ற அந்த சொல் இருக்கு பார்த்தீங்களா, இறைச்சி என்னும் பொருள் தருகின்ற ஊன் என்னும் சொல், அது உண்ணாமை என்கின்ற முதல் சொல்லோடு சென்று இறைகின்றது. அடுத்து தனக்கடுத்து வருகின்ற உண்ண, அதனை சாப்பிட்டோமானால் என்று அடுத்ததாக நின்று பொருள் தருகின்றது. ஊன் உண்ணாமை என முன்னும் ஊன் உண்ண என பின்னும் சென்று பொருள் தருகிறது. இடைநிலை மொழியே, அதாவது ஊன் ஏனை ஈரிடத்தும். ஈரிடத்தும்னாக்கும் முதலாக சென்று அடுத்து பின்னாக சென்று நடந்து பொருளை நன்னுதல். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். நன்னுதல் அப்படின்னாக்கும் சென்று பயன் தருதல்னு அர்த்தம். தாப்பிசை பொருள்கோள். அடுத்தது அலைமறி பாப்பு பொருள்கள். செயலில் நீட்டில் நின்ற சொல் செயலின் நடுவிலும் அதன் பின்பு முதலிலும் சென்று எய்ந்து பொருள்படுவது அலைமறி பாப்பு பொருள்கோள் ஆகும். ஒரு புத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பாப்புன்னா பாம்புன்னு அர்த்தம். இந்த பாம்பு என்ன செய்கின்றது, உள்ள போகின்றது. அப்படி போகும்போது முதல்ல பாத்தீங்கன்னா அதோட தலை தான் உள்ள போகும். மறுபடியும் புத்துக்குள்ள இருந்து வெளியே அப்புறம் அதனுடைய உடல் பகுதி போகுது, கடைசியா வால் உள்ள போயிருச்சு. இப்போ புத்துல இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா பாம்பு வரும்போது அதனுடைய தலை தான் முதல்ல வெளியே வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி அமைவது. புற்றில் தலை வைத்து மடங்கும் பாம்பு போல் முன் பின்னாக அன்வைக்கப்படுதலால் இப்பெயர் பெற்றது. பாம்பு புற்றில் தலை வைத்து நுழையும் அளவில்
தலை மேலாம்படி நிலை மாறும். அதுபோல் செயலின் இறுதியிலிருந்து சொற்களை எடுத்து கூட்டி பொருள் கொள்வது இதன் இலக்கணம் ஆகும். சூழ்ந்த வினையாக்கை சுடவிழிந்து நாற்கதியில் சுழல்வார் தாமும் மூழ்ந்த பிணிநலிய முன் செய்த வினையென்றே முனிவார் தாமும் தாழ்ந்த உணர்வினராய் தாழ்வுடைந்து தண்டூன்றி தளர்வார் தாமும் வாழ்ந்த பொழுதினே வானெய்தி நெறிமுன்னி முயலாதாரே. அதாவது இந்த வாழ்ந்த பொழுதிலே வானெய்தி நெறி முன்னி முயலாதாரே அப்படிங்கிறது அதை என்ன செய்யணும், முதல்ல முன்ன கொண்டு போய் போடணும். எப்படி தம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் செய்ய முடியாதவங்க, முயன்றும் முடியாதவர்கள் யார் யாரு? சூழ்ந்த வினையாக்க சுழவிழிந்து நாற்கதியில் சுழல்வார். எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது, இதுதான் விதி அப்படின்னு மூழ்ந்த பிணி நலிய முன் செய்த வினை என்று எல்லாம் நான் செய்த பாவம் அப்படின்னு நினைச்சு அதன் மீது கோபப்படுபவர்கள். அடுத்து தாழ்ந்த உணர்வுணராய் தாழ்வுடைந்து தண்டூன்றி தளர்வார் தாமும் முன் செய்த பாவங்களால் நான் இப்ப தளர்ந்து போய் இருக்கின்றனால் எதுவும் செய்ய இயலவில்லை என்று தண்டூன்றி கொன்று தளர்ந்து இருக்கின்றார்கள் அல்லவா, அது போன்று இருப்பவர்களும் அப்படின்னு சொல்லி முன்னே கொண்டு பொருள் கொள்ளுதல் தான் இடையிலும் முதலிலும் சென்று கூடுதல் காண்க. சரிங்களா? செய்யுள் இறுதி மொழி இடை முதலினும் எய்திய பொருள்கோள் அடைமறி பாப்பு. அப்ப செய்யுளுடைய இறுதி தான் அது என்ன செய்கின்றது? மொழிக்கு இடையிலும் முதலினும் எய்திய பொருள்கோள் அடைமறி பாப்பு. அடுத்து 7 கொண்டு கூட்டு பொருள்கோள். செழு அடிகள் பலவற்றிலும், நன்றாக கவனிங்க, அங்க ஓரடியும் பார்த்தோம், இங்க பலவற்றிலும் கோக்கப்பட்டு கிடக்கின்ற சொற்களை பொருளுக்கு ஏற்ற இடத்தில் எடுத்துக்கொண்டு கூட்டுவது கொண்டு கூட்டு பொருள்கோள். பல அடிகளிலும் சிதறி கிடக்கும் சொற்களை எடுத்து வரிசைப்பட அன்பைத்து பொருள் கொள்ளுவது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும். பாடல் பாருங்க. தெங்கங்காய் போல திரண்டுருந்த பைங்கூந்தல் பெண்கோழி முட்டை உடைத்தன்ன மாமேனி அஞ்சனத்தன்ன பசலை தனிவாமே வங்கத்து சென்றார் வரின். அதாவது தலைவியை விட்டு சென்ற தலைவன் அவன் வந்தானால் அப்படிங்கிறது என்ன ஆகும்? அஞ்சனத்தன்ன பசலை தனிவாமே. அப்ப அவருடைய உடம்பு அஞ்சனத்தன்ன பசலைன்னா, அஞ்சனம்னாக்கும் கருமைன்னு அர்த்தம், பசலைன்னா பசுமைன்னு அர்த்தம். அப்ப கருமை நேரத்தில் இருக்கின்ற அவருடைய இது அப்படின்னு அப்போ அந்த மாதிரியே பொருள் எடுத்தோமானால் பொருள் சேராது. அப்ப என்ன செய்யணும்? அஞ்சனத்தன்ன பைங்கூந்தலை உடைய தலைவி, அஞ்சனம்னா கருப்பு, அதனை உடைய கருங்கூந்தல் அப்படிப்பட்டவள் மாமேனி மேல் செங்கங்காய் போல திரண்டுருண்ட கோழி வெண்முட்டை உடைத்தன்ன பசலை தனிவாம். அப்படியே அவள் மீது பூத்து இருக்கின்ற அந்த பசலையானது தலைவன் வந்தானால் அவையெல்லாம் தனியும் என்று கூறுவது. யாப்பு அடி பலவினும் போப்பு உடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டு. அப்ப பல அடிகளில் இருக்கின்ற சொற்களை எடுத்து ஏற்ற பொருளுக்கு ஏற்றவாறு எடுத்து பொருள் கொள்ளுவது கொண்டு கூட்டு பொருள்கோள். இறுதியாக அடிமறி மாற்று பொருள்கோள். பொருளுக்கு ஏற்ற இடத்தை நீங்காமல் கூட்டுகின்ற அடியை உடையனவும் யாதாயினும் ஓர் அடியை எடுத்து அச்செயலின் இறுதி நடு முதல்களில் யாதாயினும் ஓரிடத்து கூட்டினாலும் பொருளோடு செயலோசை மாற்றியும் செயலோசை ஒழிய பொருள் மாற்றி மாத்திரமும் வேறுபடாத அடி உடையவும் அடிமறி மாற்று பொருள்கோள். அப்ப பாத்தீங்கன்னா 4 அடி கொண்ட பாடலா இருக்கட்டும், 3 அடி கொண்ட பாடலா இருக்கட்டும், இந்த அடியை நடுவில் கொண்டு போய் அந்த அடியை இறுதியை கொண்டு வந்து இந்த அடியை முதலில் கொண்டு சென்று எப்படி அடி மாற்றினாலும் சரி பொருளும் மாறுபடாது. அதனுடைய முக்கியமானது சொல்றாரு, செயல் ஓசையும் மாறுபடாது. அப்படி அமைவதுதான் அடிமறி மாற்று பொருள்கோள். இது பார்த்தீங்கன்னாக்கா ஏற்புழி கூட்டும் அடிமறி மாற்று, மாறா அடிமறி மாற்று என இரு வகைப்படும். சரிங்களா? செயல் அடிகளையே முழுவதும் எடுத்து அப்ப ஒரு அடியவே அப்படியே தூக்கிடணும், முன்பின்னாக மாற்றி அமைத்துக் கொள்வதனாலேயே இது அடிமறி மாற்று பொருள்கோள். சரிங்களா? இதுக்கு ஒரு பாடல் எளிமையான பாடல் இருக்கின்றது. நடுக்குற்று தற்சேர்ந்தார் துன்பம் துடையார் கொடுத்து தாழ் துய்ப்பினும் மீண்டும் கால் ஈண்டும் மிடுக்குற்று பற்றினும் இல்லாது செல்வம் விடுக்கும் வினை உழந்த கால். இப்ப இந்த அடி அங்க கொண்டு போட்டாலும் சரி, அந்த அடி எப்படி மாற்றி போட்டாலும் அந்த ஓசை நயமும் மாறாமல் இருக்கும். பா நயம் சொல்ல முடியாது, அந்த பா நயமும் மாறாது இருக்கும், பொருளும் நிரல்பட தோன்றும். அப்படி அமைவதுதான் அடிமறி மாற்ற பொருள்கோள். சரிங்களா? ஏற்புழி எடுத்து உடன் கூட்டு ஒரு மடியவும்
யாப்பு ஈறு இடை முதல் ஆக்கினும். அதை நீங்க கடைசியில கொண்டு போய் வைத்தாலும் சரி, இடையில கொண்டு வந்து வைத்தாலும் சரி, முதல்ல கொண்டு போய் வைத்தாலும் சரி, பொருள் இசை மாற்றியும். அப்ப பொருளும் மாறாது, இசை மாற்றியும்னு என்ன அர்த்தம்? பாநயமும் மாறாது, மாறா வடியமும் அடிமறி மாற்று. சரிங்களா? இது சூத்திரம். சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நன்னூலுடைய கூறுகின்ற பொருள்கள் பார்த்தோம். நன்னூல் எத்தனை வகையான பொருள்களை கூறுகின்றது? 8 வகையான பொருள்கள் கூறுகின்றது என்று இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த சான்றுகள். அதே மாதிரி அது எங்கு கூறுகின்றது? பொதுவியலில் கூறுகின்றது. இப்ப இன்னும் ஒரு கூடுதல் தகவல். நன்னூல் 8 வகை பொருள்களை கூறுகின்றது. தொல்காப்பியம் 4, இறைநாராக பொருள் 5, நேமிநாதம் 9, யாப்பருங்கலக்காரிகை 9. சரிங்களா? இதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கப்பா. நன்னூல் 8, தொல்காப்பியம் 4, இறைநாராக பொருள் 5, நேமி 9, யாப்பருங்கல காரிகை 9. இந்த நூலை முழுமையா படிங்க. யாப்பருங்கலம் இல்ல, காரிகை. சரிங்களா? அதே சமயம் பொருள்களை வடமொழியார் அன்வயம் என கூறுகின்றன. இப்பயே நம்ம பார்த்தோம், சான்று பாடல்ல பார்த்தோம், 2 இடங்கள்ல அன்வயம் என கொள்வது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப பொருள்களை அவர்கள் அன்வயம் என்று கூறுகின்றனர். அப்போ இது வரைக்கும் நன்னூல் தருகின்ற பொருள்களை தொகுத்து வரைக அப்படிங்கிற வினாவுக்குரிய விடையினை சூத்திரங்களுடன் நம்ம பார்த்தோம். அந்த சூத்திரங்களோட இணைத்து எழுதும்போது தான் உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் கிடைக்கும். சூத்திரம் இல்லாத விடைகளை பாத்தீங்கன்னாக்கோ ஒரு எப்படி ஒரு சத்தில்லாத உணவு போல. அதனால சூத்திரங்களை கட்டாயமாக இணைத்து எழுதல் வேண்டும். தொழில் அடிகள் முழுமையா இப்ப நம்ம பாடல் பார்த்தோம், அதுல 4 வரையும் முழுமையா எழுத முடியல அப்படின்னாக்கும் ஓரடியில் மாற்றுகின்ற சொற்கள் அப்படின்னா கட்டாயமா ஒரு 2 வரியவாவது எழுதுங்க. அதே போன்று ஒவ்வொரு அடிகளிலும் அப்படிங்கிற போது அதுல 3 அடிகளாவது எழுதணும். இந்த மாதிரி நிச்சயமாக சான்றுகள் அமைத்து விடை எழுதல் வேண்டும். அப்பதான் நமக்கு முழுமையான மதிப்பெண்கள் கிடைக்கும். சரிங்களா? அதே சமயம் இதனுடன் இதே போன்ற டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இலக்கியம், இலக்கணம் ரெண்டுமே இருக்கின்றன. 1 பக்க அளவில் விடை தருக, 3 பக்க அளவில் விடை தருகன்னு சொல்லி அவற்றையும் இத்துடன் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்கப்பா. உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.